ஒரு சிறிய கடற்கரை கிராமத்தில் குமார் என்ற பையன் வாழ்ந்தான். அவனுக்கு கடல் என்றால் மிகவும் பிடித்தது. தினமும் கடற்கரையில் நின்று அலைகள் எப்படி வந்து போகிறதென்று பார்த்து மகிழ்வான். ஒரு நாள் அவன் கனவு, நான் ஒரு நாள் பெரிய மீனவனாகணும் என்று மனதில் உறுதி செய்தான். அந்த நாள் வானம் சற்று மங்கலாக இருந்தது. மேகங்கள் சேர்ந்து காற்று பலமாக அடிக்கத் தொடங்கியது. அவன் அறியாமல் புயல் வந்து கொண்டிருந்தது. அலைகள் பெரியதாக எழுந்து கடல் கோபமாக கரகரத்தது. அந்த நேரத்தில் குமார் தன்னுடைய சிறிய துடுப்பு கப்பலில் சென்று கடலை நெருங்கி பார்க்க நினைத்தான். ஆனால் சில நொடிகளில் ஒரு பெரிய அலை அவனை மூடிவிட்டது. அவன் நீருக்குள் விழுந்தான். அந்த இருண்ட நீரில் திடீரென்று ஒரு நீல ஒளி தெரிந்தது. அது மெதுவாக அவனை சுற்றி ஒளிவிட்டது. அந்த ஒளிக்குள் ஒரு மென்மையான சக்தி இருந்தது. அது கடலின் பூதம். அந்த பூதம் குமாரை மெதுவாக நீரின் மேலே தூக்கி பாதுகாப்பாக கடற்கரையில் விட்டு மறைந்தது. கடல் அமைதியாக மாறியது. வானம் மீண்டும் தெளிந்தது. குமார் விழித்தபோது அலைகள் அமைதியாக சிரித்தன. அந்த நாளிலிருந்து அவன் கடலை இன்னும் அதிகமாக மதிக்கத் தொடங்கினான். அவன் புரிந்து கொண்டான், இயற்கையோடு போராடுவது தைரியம் அல்ல, அதை புரிந்துகொள்வதே உண்மையான வீரியம். அலைகள் அன்றும் இன்று போல கடற்கரையில் மெதுவாக முத்தமிட்டு கொண்டிருக்கின்றன. கடல் எப்போதும் நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை கேட்க தெரிந்தால் மட்டுமே